நிகழ்விலே அடுத்ததாக பணப்பையை பார்ப்பவர்களுக்கு மத்தியிலே ஏழைகளினுடைய இறைப்பையை பற்றி சிந்திப்பவர் சுப்பிரமணியபுரம் தந்த கலியுக கர்ணன். ஏழை எளிய மக்களின் உதவும் கரமாக, அன்பு கரமாக இன்றும் செயல்பட்டு கொண்டிருப்பவர். மனிதநேய மாண்பாளர். ஆதரவற்ற முதியோர்களை அரவணைத்து செல்லக்கூடிய அவர்தம் பணி, மருத்துவ பணி மக்கள் மனதிலே இன்றும் எங்களிடம் நீங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. இசையின் மீது தீராத காதல் கொண்டு பிரேம கானங்கள் குழுவின் மூலமாக இனிய பாடல்களை நமக்கெல்லாம் தந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர். சமூகத்தின் மீதான இவரினுடைய அக்கறை நார்வே வரை இவரை அழைத்து சென்றது என்று சொன்னால் மிகையாகாது. கடவன் பாரிகை வண்ணமே என்று வல்லன்மையை குறித்து அருமையாக சொல்வதுண்டு. அதை தம் கடமையாக கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான செயல் வீரர். மிக அற்புதமாக இங்கு நமக்கெல்லாம் ஒரு அழகான பாடலை தந்து நம்மையெல்லாம் மகிழ்விப்பதோடு வாழ்த்துறையும் வழங்க வந்திருக்கிறார். அவரால் வாழ்வு பெற்ற குடும்பங்கள், கல்வி நிறுவனங்கள், மாணவ செல்வங்கள் என்று பட்டியலிட்டால் இன்றைய நாள் போதாது. இசையில் மட்டுமல்ல, இதயத்தாலும் உயர்ந்த மனிதர் டாக்டர் மருத்துவ இசைஞர், மனிதநேய மாண்பாளர், செல்வன் மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். நான் யாரையோ பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா என்ன கூப்பிட்றாங்க. இந்த அருமையான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கு முதலில் என்னுடைய நன்றி. நம்முடைய ஐயா பேசும்போது அந்த ஒரு கம்பீரமான அந்த வணக்கம்லாம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் வந்தது. எங்கள் அப்பா வந்து சைக்கிளில் போகும்போது சைக்கிளோடு விழுந்துருவாங்க. விழுந்துட்டாங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்ப்பாங்க. ஒரு பையனும் பார்க்கல அப்படின்னா சைக்கிளை தூக்கி வச்சு 4 குத்துவாங்க சைக்கிளுக்கு. எப்படி நீ என்ன கீழே போடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அது ஒரு திமிரு. அது அந்த மாதிரி ஐயாவுக்கு அந்த கேட்டகரியில் உள்ளவங்க. ஐயா வந்து தொட்டு அவங்கள மேலே கூட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா. தம்பி மணிகண்டன் எழுதியிருக்கிறாரு, அது வாசிங்கன்னு நினைக்க எல்லாரும். அதாவது 65 to 85 வயசுக்கு உள்ளவங்க, 83 வயசுக்கு உள்ளவங்களுக்கு வந்து ஒரு 23% வந்து ஹெல்ப்பு தேவைப்படும். அது 80 வயசுக்கு மேலே உள்ளவங்க 47% ஹெல்ப்பு தேவைப்படும்னு போட்டுக்காரு. ஐயா வந்து அந்த ஹெல்ப்பு தேவைப்படாத கேட்டகரி. அதனால் அவங்க திமிரா பேசிக்கலாம். தம்பி சொல்கிறது அந்த நிறைய தேவைப்படுறவங்க இருக்காங்கல்ல, ஒரு 50% அவங்களுக்கு தேவைப்படும்ல, அவங்கள நம்ம கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். ஐயா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அது அந்த திமிர் இருக்கணுமே தவிர கோபம் வரக்கூடாது. ஐயாவுக்கு அது இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, கோபம் வர்றதில்லை. நம்ம இப்போ ஒரு திடீர்னு ஒரு கோபம் வந்துன்னா நம்ம ஹார்ட் ரேட்டு வந்து திரும்ப செட்டில் ஆகிறதுக்கு 1 நாள் ஆகுது. எவ்வளோ பெரிய இடைஞ்சலை பண்ணுறோம் நம்ம ஹார்ட்டுக்கு. எவன் மேலேயும் நம்ம திட்டிடுறோன்னு அவனை அப்படி திட்டேன்னு பெரிய மரியாதையை பேசி பெரிய அந்த கெத்து மாதிரி பேசிடலாம். நம்ம ஹார்ட் ரேட்டு திரும்ப செட்டில் ஆகிறதுக்கு 1 நாள் ஆகுது. அவ்வளோ அட்ரினலின் சுரக்குது. கோவம் வந்து நம்ம கையெல்லாம் நடுங்குதில்ல, கையெழுத்தெல்லாம் போட முடியாது, பேச்சு வர மாட்டேங்கி அப்படிலாம் நினைக்கும் போது வருது. அதனால் கோபம் இருக்கக்கூடாது, அந்த கெத்து இருக்கணும். கிருஷ்ணி சார் என்ன சொல்கிறீங்க? மணிகண்டன் வந்து அருமையாக அவங்க எழுதியிருக்க, அவங்க அம்மாவுக்கு எழுதின கடிதம், அப்பாவுக்கு எழுதின கடிதங்கள்லாம் படித்தேன். 8 பிள்ளைகள் 10 பிள்ளைகளை பெற்ற வீட்டில் அதே பண்பு தான் எல்லாருக்கும் இருக்கும், எல்லா தாய்க்கும் இருக்கும். இவங்க அம்மாலாம் பங்கு வச்சாங்கன்னா 10 பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கணும். 10ல் எது நிறைய இருக்குன்னு பார்த்து எடுக்க பார்ப்போம். ஒன்றும் நடக்காது, 1 கிராம் கூட முன்ன பின்ன வராது. அப்புறம் கிழங்கு பங்கு வச்சாலும் அப்படி தான். ஏன்னா வரிசையாக 10 கிழங்குன்னா அந்த பெரிய சைஸில் 10 வைப்பாங்க, அதுக்கு அடுத்த சைஸில் 10 வைப்பாங்க, அடுத்த 10 அப்படியே வச்சு கடைசியாக பீலி மட்டும் சின்னதாக இருக்கும். எல்லாம் பார்த்து எல்லாம் பிறக்கி எடுத்தால் எந்த ஒரு பங்கு எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பயிறு பங்கு வைப்பாங்க. சுக்கு ஊற்றி வச்சாங்கன்னா நமக்கு எது குறையாக இருக்குது குடிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒன்றும் நடக்காது, எதை வேணாலும் குடிச்சிக்கலாம். ஆனால் அப்படியே அங்கங்கே பார்த்துட்டு தூக்கி கொஞ்சம் அங்கே ஊற்றிடலாமா, அடுத்த டம்ளர் ஊற்றிடலாமான்னு தான் மனசு வருமே தவிர
சீனி வச்சுருப்பாங்க பக்கத்தில், சுக்கு எடுத்து குடிச்சிட்டு அப்படியே சீனி போட்டுட்டு ஒரே ஓட்டம் தான். அதனால் அந்த அந்த கஷ்ட நஷ்டங்களை அப்படியே பார்க்குற பார்வை எம்பிஏ கூட பாடம் வைக்கலான்னு சொல்லியிருக்காரு தம்பி. இப்போ எங்கள் அம்மாலாம் 10 பிள்ளைகளை 10 வளர்த்தாங்க. எங்கள் அப்பா ஒரு சின்ன ஒரு விவசாயி, ஒரு மளிகை கடை, இவங்க 2 பேரும் தான் நடத்தணும். பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிடும், நடத்தணும். அவங்க இதுக்கடையில் பனையேறி வேறு ஒரு 5 பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும், புளி உழுப்பு ஆள் விட்டுருப்பாங்க. எவ்வளவு வாடகைக்கு கல்யாண வீட்டுக்கு பாத்திரங்கள் கொடுப்பாங்க, தட்டி கலர்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் எண்ணி கணக்கு எடுக்கணும். எலுமிச்சம்பழம் வீட்டை சுற்றி விழுந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் என்னெல்லாமோ பண்ணி இதுக்கடையில் 4 பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 4 பொம்பளை பிள்ளைகள் 6 பசங்க, இவ்வளோ தூரம் படிக்கணும். இதுலேயும் மிச்சம் பிடிச்சி சேமிக்கணும். யாராவது ஹெல்ப்பு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். எப்படி நடந்தது அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அவங்க அம்மா அந்த செய்த அந்த அதே காரியங்கள் தான் அந்த. அதனால் எல்லோரும் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்குங்க. வாய்ப்பு இருக்கவங்க நிறைய பிள்ளைகளை பெற்றுங்க. ஒரு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு படுற பாடு அப்பா, அந்த பயலோட ஒன்று வச்சுருக்கவங்க பாடலாம் ரொம்ப சிக்கல் தான். அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும். அதனால் நம்ம வாய்ப்பு உள்ளவங்க, இன்னும் வாய்ப்பு இல்லாதவங்க நான் ஒன்றும் ட்ரை பண்ண சொல்லலை. இவர் டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாருன்ட்டு அது வேறு, ஏன் மேலே பழிய போட்டுறாதீங்க. அதனால் ஒரு வயதானவர்களுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காரு. நம்ம உணவு பழக்கமாகட்டும், உடற்பயிற்சி ஆகட்டும், இந்த 2ம் ரொம்ப முக்கியம். அந்த ஒரு நல்ல கிச்சன்லேருந்து தான் நல்ல ஒரு ஹெல்த்து ஸ்டார்ட் ஆகுது. 2வது ஒரு மொபிலைசேஷன் இருக்கணும், நடமாடிக்கிட்டு இருக்கணும். பழைய வண்டி அப்படி நிப்பாட்டினீங்கன்னா அடை கட்டி விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஏதோ முடிஞ்ச மட்டும் நடமாடணும். நீங்கள் வயசாகிட்டு ரொம்ப வயசாகிட்டு அதனால் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நடந்தால் தான் கதை நடக்கும், இல்லைன்னா காரியம்தான் நடக்கும். எங்கள் மாமா என் கூட இருந்தாங்க. அவங்க 96 வயசு வரைக்கும் இருந்தாங்க. கடைசி ஒரு 15 வருஷம் என் கூட இருந்தாங்க. அவங்க அந்த 96 வயசுலையும் கொஞ்சம் தூரம் அந்த அந்த பேசேஜில் நடந்துட்டு மருமனே நீங்கள் நடந்தாச்சும்பாங்க. அது பெரிய முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அதை எல்லோரும் ஞாபகம் வச்சுங்க. நடக்கிறத போஸ்ட்போன் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நடக்க, டெய்லி நடங்க. உணவு பழக்கம் எங்கள் மாமா என்ன பண்ணுவாங்கன்னா 7 மணி அந்த இருட்டும் போது சாப்பாடை முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான். 7 மணிக்குமே கொஞ்சம் பழங்கள், கார்போஹைட்ரேட் ரொம்ப குறைச்சிக்கிங்க. எல்லோரும் வயசானவங்க 7 மணிக்கு மேலே கார்போஹைட்ரேட் எடுக்காதீங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கும். அருமையாக அவருடைய எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் அருமையாக சொல்லியிருக்கிறாரு. இன்னும் நிறைய படிக்கணும், எனக்கும் வயசாகுது இல்லை. ஐயாவும் ஞாபகப்படுத்தினாங்க. இப்போ நாங்கள் அதுக்காக தான் வயசான பிறகு நண்பர்கள் ரொம்ப முக்கியம். சொந்தக்காரனை விட்டுருங்க, சுற்றி இருக்கவனை சொக்காரன் ஆக்கிடுங்க. சுற்றி இருக்கவன் தான் சொக்காரன். சொக்காரன் எப்படி வரப்போகிறான்? ஒரு பையன் வரமாட்டான், 3 நாள் கழித்து வருவான். சுற்றி இருக்கவனை நீங்கள் சொக்காரன் ஆகிட்டீங்கன்னா என்ன பிரச்சனைனாலும், என்ன அவரை காணுமே, என்ன பிரேம் வரல 2 நாளாக தேடுவான், உடனே தேடுவான். கொஞ்சம் சிக்கா இருக்காருன்னா உடனே வந்துடுவான். அதனால் அந்த நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய நண்பர்கள் இருக்கவங்க, நிறைய சொத்து வச்சுருக்கவங்க கூட பெரிய பணக்காரங்க. பெரிய சொத்து அதான், நிறைய நண்பர்கள் இருக்கணும். அதனால தான் நாங்கள் ரோட்டரியில் இருக்கோம், நிறைய நண்பர்களை வச்சுக்கணுன்ட்டு. ரோட்டரியில் மெயின் தீமே அதான். அதனால் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும். அதை சமமாக எப்படி எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டாங்கன்னு அவர் அருமையாக சொல்லியிருக்காரு. அம்மா 33 தடவை எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தது, நீ எப்படிம்மா 2 மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு அருமையாக வந்திருக்கேம்மா, அது ஒரு சிரமமாக எடுக்கலையே அப்படின்ட்டு. அதனால் சிரமம்னு எதையும் எடுத்துக்கூடாது, அது ஒரு சேலஞ்சு. இன்றைக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்துக்கானா நமக்கு அது ஒரு அனுபவம், அவ்வளோதான். அப்படி எடுத்து போயிட்டே இருக்கணுமே தவிர எதையும் நீங்கள் கஷ்டப்படாம மனசில் நினைக்கக்கூடாது. பிள்ளைகள் நம்ம சொல்கிறது கேட்கலையா, நல்ல பிள்ளை கேட்க மாட்டான், அவன் கேட்டால் தான் மோசமான பிள்ளைன்னு அர்த்தம். அவனை ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்கான், அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். அவன் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டான், நமக்கு தைரியமாக இருக்கலாம். நம்ம சொல்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அது சரியில்லை.
அதனால் அந்த மாதிரி பாசிட்டிவாக எடுத்துங்க. நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். அதுவும் நன்மைக்கு தான். அதனால் அப்படியும் இருக்கும் இப்படியும் இருக்கும், எல்லாம் நன்மைக்கு. அதனால் அவருடைய அந்த அனுபவத்திலேருந்து நிறையா சாறு பிழிஞ்சு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு நிறைய படிக்க முடியல, நிறைய படிப்பேன், திரும்ப திரும்ப படிக்கணும். ஒரு தடவை படிச்செல்லாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது, திரும்ப திரும்ப படிக்கணும். திருக்குறள் மாதிரி அதை உள் வாங்கணும். அவருடைய அனுபவம் வந்து குலைச்சி கொடுத்துருக்கிறாரு, நம்ம வந்து உள் வாங்கணும். எப்படி நம்ம திருக்குறளை திரும்ப திரும்ப சொல்லி நம்ம வந்து மனசுக்குள்ளே வச்சு வாழ்நாளில் நம்ம நடைமுறைப்படுத்துகிறோமோ அதே மாதிரி அங்கங்கே நமக்கு தேவைப்படும். எனவே அருமையான ஒரு புத்தகத்தை தந்த திரு மணிகண்டன் அவர்கள் மென்மேலும் இன்னும் நிறைய இதே மாதிரி அவருடைய அனுபவ பகிர்வுகளை புத்தகமாக தர வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி பாடல் கேட்டாங்க. அவர் ஒரு பாட்டு கேட்டார், நான் ஒரு பாட்டு சொன்னேன். இந்த பாட்டு இந்த இடத்துக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான், பிறவி ஒன்றுதான். பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான், பிறவி ஒன்றுதான். வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான், வாழ்க்கை ஒன்றுதான். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். இளமை வரும் முதுமை வரும் உடலும் ஒன்றுதான், உடலும் ஒன்றுதான். இளமை வரும் முதுமை வரும் உடலும் ஒன்றுதான், உடலும் ஒன்றுதான். தனிமை வரும் துணையும் வரும் பயணம் ஒன்றுதான், பயணம் ஒன்றுதான். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். விழியிரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான், பார்வை ஒன்றுதான். விழியிரண்டு இருந்த போதும் பார்வை ஒன்றுதான், பார்வை ஒன்றுதான். வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான், வழிபடவும் வரம் தரவும் தெய்வம் ஒன்றுதான், தெய்வம் ஒன்றுதான். இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான், உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். வாய்ப்புக்கு நன்றி கூறி வாழ்த்துக்களோடு அமைகின்றேன். நன்றி. நன்றி ஐயா, நன்றி. ஏன்னா கவிஞர் கிருஷி ஐயா, டாக்டர் பிரேமச்சந்திரன் ஐயா, ராமானுஜம் ஐயா அவர்கள் எல்லாம் அவையடக்கமாக எப்பொழுதும் இருப்பவர்கள். என்னை பற்றி தான் சொன்னீர்களா என்று கேட்டார்கள். அவரோடு நாங்களும் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்ற முறையிலே நான் சொல்லியது உண்மை. தூத்துக்குடியிலே அலெக்ஸ் கைலாசம் எனக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்திற்கு உணவளித்து இருப்பதற்கான அவர்களுக்கான அந்த இடத்தை அளித்து அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். சொல்லக்கூடாத பட்டியல்கள் அதிகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். சொல்லாதே கொடுக்க வேண்டும் மட்டும் என்பதுதான் எனது பணி என்பார்கள். அந்த வகையிலே சிறப்பிற்குரியவர். அவருக்கு விழா நாயகருக்கு அவர் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தமை மிக்க மகிழ்ச்சியை தருகிறது.